அன்பு தமிழ் சொந்தங்களே, வரலாற்றின் பாதையில் பயணிக்க வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய இஸ்லாமிய நாடான துருக்கி நாட்டில் எஃபேசுஸ் நகரம் இருக்கிறது. அந்த எஃபேசுஸ் நகரத்தின் பழங்காலத்து நகரம் மண்ணுக்குள் புதைந்து விட்டதாகவும், புனித பவுல் நற்செய்தி அறிவித்த பகுதி மண்ணுக்குள் புதைந்து கிடப்பதாகவும் நான் அறிந்தேன். அந்த பகுதியை பார்ப்பதற்கு சென்றேன். வாருங்கள், உங்களையும் அழைத்து போகிறேன். இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்வதுடன் லைக், கமெண்ட், ஷேர் செய்து மற்றவர்கள் இத்தகவலை அறியவும் நான் ஊக்கம் பெறவும் உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதோ பாருங்களேன், இந்த படம் முற்றிலும் மலை முகடுகளாக தெரிகிறது. இந்த மலை முகடுகளுக்குள்ளுதான் பழங்காலத்து எஃபேசுஸ் நகரம் புதைந்து கிடக்கிறது. இயேசு பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த நகரம் பொற்காலத்தின் வசந்தத்தில் இருந்தது என்கிறது அங்கிருக்கிற குறிப்பு. அந்த நகரத்திலிருந்து கொலினாஸ், ஹிப்போனாக்ஸ் என்ற கவிஞர்கள் பிறந்து வளர்ந்து இருக்கிறார்கள். ஹெராக்குலியுஸ் என்ற தத்துவ அறிஞர் அந்த நகரத்தில் தான் பிறந்திருக்கிறார். இவ்வளவு செழிப்பான மக்கள், அறிவான மக்கள் பிறந்த அந்த நகரத்தில் அங்கே துறைமுகம் இருந்தது என்பதையும் நான் கடந்த காணொளியில் சொன்னேன். இதோ இந்த படத்தை பாருங்களேன். அங்கே நீர் தெரிகிறதா? அதுதான் துறைமுகம் இருந்த பகுதி. அது அப்படியே ஒரு வால் போல் போகிறது பாருங்களேன். அதிலே தொடர்ந்து சென்றோமே என்றால் 6 கிலோமீட்டர் தூரத்தில் ஏஜியன் கடல் இருக்கிறது. இந்த பகுதிகள் எல்லாமே இன்று மண்ணுக்குள் போய்விட்டன. அது துறைமுக பட்டணமாக இருந்ததால் பல்வேறு பகுதிகளிலிருந்து, பல்வேறு நாடுகளிலிருந்து அரசர்கள் முதல் கொண்டு அங்கு வந்து போயிருக்கிறார்கள். அங்கிருக்கிற குறிப்பிலே நான் வாசித்தேன். லிடியா நாட்டு அரசர் தன்னுடைய படைபலத்தோடு அங்கே வந்திருக்கிறார். அவர் வந்த பொழுது அந்த துறைமுகத்தில் இறங்கி அவர் அங்கு உள்ள ஆர்டெமிஸ் கோவிலுக்கு சென்றிருக்கிறார். ஆர்டெமிஸ் என்பவள் பெண் தெய்வம், பெருந்தெய்வம், எஃபேசஸ் நகரத்தின் குலதெய்வம். அந்த குலதெய்வம் தன் நகரத்தை பார்த்து கொள்வாள் என்பதால் அங்கே காவலர்கள் கூட இல்லாமல் வெறும் கயிறு மட்டும் கட்டி இருந்ததாகவும், துறைமுகத்தில் இறங்கி அங்கே கோவிலுக்கு சென்றவர் அங்கே நிறைய காணிக்கைகள் கொடுத்து வழிபட்டதாகவும், அங்கே ஆர்டெமிஸ் பெண் தெய்வத்துக்காக ஒரு தூணை அவர் நிறுவியதாகவும் வரலாறு சொல்கிறது. அந்த தூண் தற்பொழுது லண்டனில் பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் இருக்கிறது. இந்த துறைமுகத்தில் நிறைய பொருட்கள் ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள், இறக்குமதி செய்திருக்கிறார்கள். சின்ன ஆசியாவின், அதாவது ஏசியா மைனரின் பொருளாதாரத்தின் மையமாக எஃபேசுஸ் திகழ்ந்திருக்கிறது. இங்கே நமக்கு ஒரு கேள்வி எழலாம். இவ்வளவு தூரம் வளர்ந்த ஒரு நகரம் எப்படி ஒன்றுமில்லாமல் அழிந்து போனது? கிபி, அதாவது இயேசு பிறந்து 230 ஆண்டுகளுக்கு பிறகு எஃபேசுஸில் தொடர்ந்து நிறைய நிலநடுக்கங்கள் வந்திருக்கின்றன. நிலநடுக்கங்கள் தொடர்ந்து வர 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 அது எஃபேசுஸ் நகரத்தை மிக மோசமாக பாதித்து இருக்கிறது. அனைத்திற்கும் உச்சமாக 270ஆம் ஆண்டு வந்த நிலநடுக்கம் நகரத்தை மண்ணோடு மண்ணாக ஆக்கி போயிருக்கிறது. அப்படியும் ஆங்காங்கே எஞ்சி இருந்த நகரத்தை அதன் பிறகு ஜெர்மனியில் இருந்து வந்த கோத்திக் வீரர்கள் துவம்சம் செய்துவிட்டு போய்விட்டார்கள். அங்கு இருந்த ஆர்டெமிஸ் பெண் தெய்வத்தின் கோவிலையும் சூறையாடி உடைத்து போட்டுவிட்டு போய்விட்டார்கள். இவை ஏறக்குறைய அந்த 3ஆம் ஆண்டில் முடிந்து விட்டது. நகரம் எப்படி மீண்டும் எழும்? ஏறக்குறைய மெல்ல மெல்ல அங்கே எஞ்சியவர்கள் அங்கும் இங்கும் சிதறி 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இன்னும் கொஞ்சம் நகரம் உருவாக ஆரம்பிக்கிறது. சிதைந்த இடத்திலுள்ள கொஞ்சம் தள்ளி. அதைத்தான் கடந்த காணொளியில் நாம் பார்த்தோம். ஆக நகரம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வருகிறது. சிதைந்த புதைந்த பகுதி அத்தோடு மறந்து போய்விட்டார்கள். ஏறக்குறைய 1600 ஆண்டுகளுக்கு பிறகு, கொஞ்சம் நெஞ்சமல்ல, ஏறக்குறைய 1600 ஆண்டுகளுக்கு பிறகு 1863ஆம் ஆண்டு லண்டனிலிருந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் எஃபேசுஸ் போகிறார்கள். 11 ஆண்டுகள் அவர்கள் ஆய்வு செய்தும் கூட, 7 மீட்டர் ஆழம் அவர்கள் உள்ளே தோண்டி பார்த்தும் கூட ஒரு சுற்றுச்சுவரை பார்த்திருக்கிறார்கள் ஒழிய பெரிய அளவு அவர்கள் எதிர்பார்த்த கண்டுபிடிப்புகள் அங்கே கிடைக்கவில்லை. எனவே மனம் வெறுத்து போய் அவர்கள் அத்தோடு தங்கள் முயற்சியை கைவிட்டு லண்டன் திரும்பி போய்விட்டார்கள். அவர்கள் சென்ற பிறகு 1895ஆம் ஆண்டு ஆஸ்திரியாவின் வியன்னாவைச் சேர்ந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் அரசிடம் அனுமதி கேட்டு எஃபேசுஸுக்கு அகழாய்வு செய்ய வருகிறார். அவருடைய இலக்கு எஃபேசுஸில், அதாவது அந்த பழைய எஃபேசுஸில்
துறைமுகம் இருந்தது என்று சொன்னார்களே, அந்த துறைமுகம் எங்கே இருக்கிறது? அதுதான் அவருடைய முதல் இலக்கு. தன்னுடைய பணியாளர்களோடும் அறிஞர்களோடும் வந்து அகழாய்வை அவர் தொடங்குகிறார். அந்த அகழாய்வை தொடங்குகிற பொழுது அங்கே ஒரு சாலையை பார்க்கிறார்கள், மார்பிள் சாலையை. அந்த சாலையை தொடர்ந்து அவர்கள் ஆய்வை செய்கிற பொழுது அது ஆர்த்தமிஸ் கோவிலிலே கொண்டே விடுகிறது. அவர்கள் ஆர்த்தமிஸ் கோவிலை கண்டுபிடிக்கிறார்கள். அதனிலிருந்து தொடர்ந்து சென்று யோவானின் கல்லறையையும் அதன் மீது கட்டப்பட்டிருந்த கோவிலையும் கண்டுபிடிக்கிறார்கள். ஆர்த்தமிஸ் கோவிலின் வரலாறு, யோவானின் கல்லறையின் வரலாறு, அது இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் கடந்த காணொளியில் பார்த்தோம். நாம் இப்பொழுது போக போகிறது அந்த துறைமுக பகுதிக்கு. பாருங்கள், போவோமா?